Hey guys, welcome back to Priya Sura's Hut. சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி 5லேருந்து 6 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா 3 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், 3 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். ஒரு மஷ்ரூம் பேக்கெட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக நான் இப்போ தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு டைம் கிளறிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ வரைக்கும் எந்த தண்ணியும் சேர்த்தலைங்க. ஏன்னா மஷ்ரூமில் ஏற்கனவே நிறைய தண்ணி விடும். அதனால் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. இந்த தண்ணி நல்லா மூடி வச்சு சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை மிக்சியில் 2 to 3 டைம்ஸ் பல்ஸ் மோடில் போட்டு அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தக்காளி வதங்கிறதுக்காக நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூடி வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள். இன்றைக்கி நாங்கள் பக்கத்தில் கடையில் கிடைக்கிற ஒரு அக்னிமா குழம்பு மசாலான்னு ஒரு மசாலா பேக்கெட் பார்த்தோங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கறி மசால் தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்திருந்ததுங்க. உங்களுக்கு கலர் பார்க்குறப்பயே தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக பண்ணுற புளிக்குழம்பும் சரி, கிரேவியும் சரி, நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தோன்னா நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவேப்பிலை இல்லாததுனால நாங்கள் ஆட் பண்ணலங்க. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இருந்தால். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 2 to 3 விசில்ஸ் விட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கி சாதத்துக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் செமி சாலிடாக பண்ணுறோங்க. உங்களுக்கு இல்லை தக்காளி சாதத்துக்கு, இல்லை தயிர் சாதம், இல்லை சாம்பார் சாதத்துக்கு வேணும்னா நீங்கள் விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இல்லை நீங்கள் இட்லி, தோசைக்கு யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கசகசா, அப்புறம் கொஞ்சம் முந்திரி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தா இங்கே குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இது சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான கிரேவி கம் குழம்பு மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.